ஃப்ரெண்ட்ஸ், மிளகா கிள்ளி சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு தோரம் பருப்பை ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மணப்பெண் சமையல் வீடியோ பார்க்கும்போது வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தோரம் பருப்பு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 பழமான தக்காளி நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 7 பச்சை மிளகாய் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு காய்கறி எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சிட்டிகை. அதே மாதிரி ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் நீங்கள் வந்து நல்லா குழைய விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தனியாக இருத்துடலாம். பருப்பு வெந்த பிறகு தண்ணியை தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பருப்பு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்து மத்து போட்டு நல்லா குழைய கடைஞ்சிருங்க. கடைஞ்சி முடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தாளிக்க போகிறோம். கடாய் வச்சுட்டு நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மொருவலாக வதக்கிக்கோங்க. அதே மாதிரி 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளி நல்லா வந்து பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 4 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்படி வேணால் நான் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டுருங்க. அடுத்து காஞ்ச மிளகாய் ஒரு 5 காஞ்ச மிளகாய் பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு தண்ணியை அந்த மசாலாவோடு சேர்த்துருங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு தூள் உப்பு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா சாம்பார் கொதித்த பிறகு புளி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை வந்து நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன லெமன் சைஸ் போதும். லாஸ்ட்டாக இறக்கும் போது அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு மிளகா கிள்ளி சாம்பார் ரெடி ஆகிடும். இதுக்கு சைடிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நான் போட்டிருக்கேன். அந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி இதோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.